நான் உங்களை பிளஸ் பண்றேன், நீங்க வெற்றிகரமாக சட்டமன்றம் செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கை வச்சு பிரேயர் பண்ணாரு. இவர் கை வச்சாலே விளங்கிடும். சூட்சமத்தை கண்டுபிடிச்சிட்டியப்பா கெவின் பால் அவர்களே, கண்டுபிடிச்சிட்டிங்களே. கடவுள் என் முன் தோன்றி எனக்கு சொன்னாருன்னு இவங்க பச்சையா புழுகுவானுங்க. கண்டிப்பா கண்டிப்பா எவ்வளோ வீடியோ ப்ரூஃபோட போட்டாலும் புழுகிறத நிப்பாட்டவே மாட்டாங்க. இந்த கிளிப்பை தூக்கிட்டாங்க. ஏன்னா இது பொய்ன்னு இவங்களுக்கே தெரியும். நீங்கள் இவ்வளோ யோகியனா நீங்கள் என்ன பண்ணணும்? யோக்கியம் இல்லைப்பா, அதனால் என்ன பண்ணணும்லாம் கேட்கக்கூடாது. அயோக்கியன்ட்ட போய் கேட்டால் ஏதாவது பதில் வருமா? வராது. தாம்பரம் தொகுதியை சேர்ந்த திமுகவினுடைய வெற்றி வேட்பாளரான RS கிருத்திகா தேவி அப்படின்ற ஒரு அம்மா, இவங்க நேற்று நடந்த இந்த தேர்தலில் அபார வெற்றி பெற்றார். இல்லை, தோத்துட்டாங்க. இதெல்லாம் ஒரு வீடியோவாக நீ போட போறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய காரணம் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களிடம் கேள்வி கேட்கலாம் வாங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய பேரே தெரியாம அடையாளமே இல்லாம இருந்த சரத்குமார் அப்படின்ற ஒருத்தர்கிட்ட இவங்க தோத்துருக்காங்க. எவ்வளவுனா 35,621 வாக்குகள் வித்தியாசத்துல ஒரு மேசிவ் நம்பர்ல இவங்க தோத்தாங்க. ஒருத்தவங்க தோத்ததெல்லாம் இவ்வளவு முக்கியமா பேசணுமா? கட்டாயம் பேசணும். ஏன்? பால் தினகரன் அப்படின்ற ஒரு யோகியன், அந்த யோகியன் என்ன பண்ணாருன்னா இவங்க மேல கையை வச்சலாம், இவங்களுக்கு வந்து பிரேயர் பண்ணி நான் உங்களை பிளஸ் பண்றேன், நீங்க வெற்றிகரமாக சட்டமன்றம் செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கை வச்சு பிரேயர் பண்ணாரு. இவர் கை வச்சாலே விளங்கிடும். சூட்சமத்தை கண்டுபிடிச்சிட்டியப்பா கெவின் பால் அவர்களே, கண்டுபிடிச்சிட்டிங்களே. மோகன் லாசரஸ் அவரும் இவங்களுக்காக விசேஷத்தை பிரார்த்தனை எல்லாம் பண்ணாரு. அதுக்கு மேலே அது தொட்டதெல்லாம் விளங்கிடும் பொண்ணா. அதான் தோத்துட்டாங்க. இங்க பாருங்களேன், இது ஒரு சர்ச்சு. ஓகே, இந்த சர்ச்சுக்குள்ள நீங்க பின்னால அந்த பைபிள் வேர்ஸ்லாம் நீங்க பார்க்கலாம். சர்ச்சுக்குள்ள இவங்களை உள்ள விட்டு சிறுபான்மையினரின் உரிமைகளை தனது இரு கண்களாக கருதும். என்ன கண்களாக இவங்க கருதுனாங்க? இவங்க உங்களுக்காக என்ன செஞ்சாங்க? கரெக்டான கேள்வி தானே. நான் ஒரு கிறிஸ்தவன் தான், என்ன கண்களாக என்ன கருதி என்ன செஞ்சாங்க? இல்லையே, தெரில. எனக்கு எதுவும் தெரியல. கிறிஸ்தவர்கள் நீங்கள் உங்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொல்லுங்கள். இந்த CSI ECIயில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய செஞ்சுருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? இன்றைக்கி பிரவீன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு. CSIயில் எப்படி மட்டமாக கரப்ஷன் இருக்குது, அதில் எப்படி அடிதடி இருக்குது, எப்படி ரவுடிசம் இருக்குது, எப்படி பாலிடிக்ஸ் இருக்குது. நம்மளும் பல நாளாக போட்டுட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரியான அரசியல் காரணங்களுக்காக, அரசியல் ஆதாயத்துக்காக இந்த DMK நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கு. அதனால் சொல்லியிருப்பாங்க. ஆனால் உண்மை கிறிஸ்தவர்களுக்கு என்ன சப்போர்ட் கிடச்சிது? இந்த அம்மாவை மோகன் லாசரஸ் கிட்ட கூட்டு போகிறப்போ ப்ரேயர்லாம் பண்ணது யாருன்னா P. வில்சன் அப்படின்ற திமுகவை சேர்ந்த ஒருத்தர். அது என்னென்னா, இந்த P. வில்சன்றவர் டிவிக்கு விஜய் வந்து அன்னை வேளாங்கண்ணி சர்ச்சில் போகும்போது இது சர்ச்சரா, நீங்கள் இப்படி இது பண்ணிட்டீங்களே, கர்த்தர் உங்களை மன்னிக்க மாட்டாரா அப்படி இப்படின்னு கதறினார். அதை சொல்கிறதுக்காக தான். ஏன்னா அதை நீ சொல்கிறியே, அப்போ நீ இதை செய்யக்கூடாதுல்ல அப்படின்னு கேட்குற விதத்தில் கெவின் பால் கேட்டிருந்தாரு. நல்ல கேள்வி தான், சிறப்பான கேள்வி. ஆனால் பதில் வரும். கண்டிப்பாக எப்படி நான் மருத்துவத்துறையில ஒரு நல்ல டாக்டரா பேர் எடுக்கணும், அதே மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் உங்களோட நம்பிக்கைக்கு பாத்திரமாகவும் தளபதியோட ஒரு முக்கியமான பில்லராகவும் நான் இருப்பேங்கிறத இங்க தெரிவிச்சுக்கிறேன். உதயசூரியன் சின்னத்துல டாக்டர் கிருத்திகா தேவி தளபதிக்கு பயங்கரமாக உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டிங் சர்ச்சுக்குள்ளே பண்ணணுமா? முதல்ல பிப்ளிக்கல் ஸ்டாண்டர்டில் அது சர்ச்சே கிடையாது. சரியா? ஓகே, பொதுவாக ஒரு காமன் மேன் கேட்குற கேள்வி நியாயம் தானே. ஆனால் இந்த CSIக்குள்ளே ஃபுல்லாக அரசியல் தான் ஓடிச்சு. கடைசியில் என்னாச்சு? ஸ்டாலினே தோத்துட்டார். இவ்வளவு கேம்பெயின் பண்ணியும் இப்படியெல்லாம் வாரம் சர்ச்சுக்கெல்லாம் போய் ஏறி இறங்கி இவ்வளவு செஞ்சுமே இந்த அம்மா தோற்று போனாங்க. ஏன் தெரியுமா? முதல்ல சொன்ன மாதிரி தான், பால் தினகரனும் மோகன்சியும் கையை வச்சாலே விளங்கிடும். இவங்க உள்ளே வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த ரெஸ்பெக்டிவ் சர்ச்சுன்னு சொல்லப்படுற இடத்துல உள்ள சோகால்டு பாஸ்டர் பயங்கரமாக ஜெபம் பண்ணுவார், கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார்னு சொல்லி. ஏன்னா அரசியல். அப்படி அத்தனை பேர் ஜெபம் பண்ணியும் தோத்துட்டாங்களே. ஏன்? ஏன்னா அது சர்ச்சும் இல்லை, நீங்கள்லாம் ஆண்டவரோட பிள்ளையும் இல்லை. இருந்திருந்தா நெஞ்ச நிமித்தி அது உண்மையிலே உங்களுடைய வழிபாட்டு ஸ்தலமாக நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா, கடவுள் அங்கே இருக்காருன்னு நினச்சிருந்தீங்கன்னா,
இங்கே அரசியல் வேண்டாம் ப்ளீஸ் வெளியில் போங்கன்னு சொல்லியிருப்பீங்க. குறைஞ்சபட்சம் வெல்கம் பண்ணி அனுப்பியிருப்பீங்க. ஆனால் இப்படி கூப்பிட்டு மார்க்கெட்டிங் பண்ண மாட்டீங்க. அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஸ்டோரி ஒன்று உண்டு. இவங்க யார்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணாங்கன்னா, நம்ம பால் தினகரன் கிட்ட. பால் தினகரனுக்கு ஒரு ராசி உண்டு. இந்த ஆள் வாயை திறந்தா ஃபுல்லாக பொய் மட்டும்தான் பேசுவார். தெரிஞ்சு போச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. மக்களே, கடவுள் என்கிட்ட வந்து பேசினாரு, இந்த ஆண்டு நடக்க போகிற விஷயங்கள் எல்லாம் இவர் எனக்கு சொன்னார், கடவுள் என் முன் தோன்றி எனக்கு சொன்னாருன்னு இவங்க பச்சையாக புழுகுவானுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக எவ்வளோ வீடியோ ப்ரூஃபோட போட்டாலும் புழுகிறத நிப்பாட்டவே மாட்டாங்க. ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் சுதாரிச்சிட்டாங்க. இந்த எலெக்ஷனுக்கு மட்டும் ப்ராஃபஸி சொல்லலை. இந்த வீடியோவில் இந்தியா பற்றி ராகுல் காந்தியின் பேர் சொல்ல, ஆனால் இளம் தலைவர்கள் வருவாங்க அப்படின்ற அந்த ஒரு கிளிப்பு இங்கே இருக்காது. அதை தூக்கிட்டாங்க. கமெண்ட் செக்ஷனை இவங்க ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. நீ உண்மையை மட்டுமே பேசுகிற ஒரு யோகியனாக இருந்தால், என் கடவுள் உங்ககிட்ட மட்டும்தான் வந்து பேசுவார் அப்படின்னா ஏன் இந்த கிளிப்பை நீ தூக்குன? ஏன் தூக்குன? உண்மையிலே நீங்கள்லாம் கடவுளுக்கு ஊழியம் பண்ணுறதா இருந்தால் இந்த நியாயமான கேள்விக்கு பதில் மட்டும் சொல்ல முடியுமா? இல்லை இவங்களுக்கெல்லாம் முட்டு கொடுத்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுற சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இப்படி சொல்லிவிட்டு அந்த கிளிப்பை டெலீட் பண்ணிவிட்டு ஓடினாங்களே, அதுவும் கடவுள் சொன்னதாக சொல்லி போய் சொல்லிட்டு ஓடினாங்களே, அது நியாயமான ஒரு கேள்விக்கு பதில் மட்டும் கிடைக்குமா? Governance in 2019, how is it going to be? The present leaders who are known to everybody shall be quietened in 2019 by the Lord. The key players who are seen now shall be removed. இப்போ வரைக்கும் மோடி ரிமூவ் ஆகலை, அமித்ஷா ரிமூவ் ஆகலை. எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஒரிஜினல் வீடியோ இருக்கு இல்லையா, காட்ஸ் பிளான் ஃபார் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லி இவர் போட்ட வீடியோவில் இந்த கிளிப்பு இருக்காது. இந்த கிளிப்பை தூக்கிட்டாங்க. ஏன்னா இது பொய்ன்னு இவங்களுக்கே தெரியும். நீங்கள் இவ்வளோ யோகியனா நீங்கள் என்ன பண்ண? யோக்கியம் இல்லைப்பா, அதனால் என்ன பண்ணணும்லாம் கேட்கக்கூடாது. அயோக்கியன்ட்ட போய் கேட்டால் ஏதாவது பதில் வருமா? வராது. ஆனால் அந்த டைமில் மோடி இல்லாமல் இவங்க வருவாங்கன்னு இவர் சொல்லிட்டு, இந்த வெப்சைட்னுடைய இந்த URL பாருங்களேன், prayertower.online.org/prophecy-2019. இன்றைக்கி நீங்கள் போயிட்டு இதை டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் அங்கே இருக்காது. தூக்கிட்டாங்க. இவங்கெல்லாம் உண்மையானவங்க, இவங்கெல்லாம் கடவுள்கிட்ட போய் நேராக போய் பேசிகிட்டு இருக்காங்க, டெய்லி போய் டின்னர் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஏன் இந்த பேஜை நீங்கள் தூக்கணும்? ஒரிஜினல் யூடியூப் வீடியோவில் இந்த கிளிப்பு இன்றைக்கி இல்லை. அப்போ இதெல்லாம் பொய் தானே. அப்போ இந்த ஆள்கிட்ட போய் தலையை கொடுத்து நீங்கள் எனக்கு ப்ரேயர் பண்ணுனா மொத்தமாக புட்டுக்கிட்டு போயிடுச்சு. கரெக்டு. போய் இந்த ஆளுக்கிட்டே தலையை கொடுப்பீங்க? சோழியை முடிச்சு விட்டாங்களா? சரி, இன்னொரு ஆள் சொன்னார் இல்லையா, அவர் எப்பேற்பட்டவர்னு பார்க்குறீங்களா? பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அவர் ஆண்டவருக்காக தேவ திட்டத்தை அமெரிக்காவிலே பல காரியங்களை நிறைவேற்றி இருக்கிறார். ஆகவே இந்த தேர்தலிலேயும் தேவன் மறுபடியும் அவர்களை பயன்படுத்த விருப்பம் உள்ளவராயிருக்கு. சொன்னோடனே ட்ரம்ப்பை முடிச்சு விட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஜோ பைடன் வந்துட்டார். சரியா? இதுங்கெல்லாம் இப்படி தான் பொய் சொல்லும், மாட்டிக்கும். அதுக்கு கர்த்தர் சொன்னார்னு சொன்னாங்களா அப்படின்னு பொய் சொல்லி இன்னொரு பொய் சொல்லும், அதுவும் பொய் தான். தீர்க்க தரிசனம் உடனே நடக்கணும்னு அவசியம் இல்லை, இன்றைக்கி நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம், நாளைக்கு மறுநாள் கூட நடக்கலாம், இன்னொரு பொய் சொல்லும். இப்படி பொய் சொல்லிட்டு திரிகிற இதுங்க கிட்ட தலையை கொடுத்தீங்கன்னா, இவங்களாம் யார்? பாஸ்டர்ஸாம், பிஷப்பாம். இப்போ என்ன பண்ணுவீங்க அடுத்த 5 வருஷம்? ஸோ மக்களை நம்ம அரசியல் மயப்படுத்தணும்னா அதற்கான பிளாட்ஃபார்ம்ன்றது சர்ச்சு கிடையாது. சர்ச்சுக்குள்ளே வந்து ஓட்டு கேட்டு நீங்கள் ஒன்றையும் இங்கே சாதிக்கலை. ஓகே, மக்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த விஷ பாம்புகளை அடையாளம் கண்டுக்கோங்க. ரைட்? ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ, சூப்பரான வீடியோ, நல்லா இருந்தது. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் தான். என்ன அப்படின்னா, இப்படி மக்களை உலகத்தில் ஏமாற்றிட்டு இருக்காங்க இல்லையா, அதோடைய கான்சிக்வன்சஸ் கொஞ்சம் தான். சரியா? மேபி மேக்ஸிமம் அட் த மோஸ்ட் என்ன ஆகும், அவங்களுடைய ஒரு சில ரைட்ஸை பறிக்கப்படும், அவங்களுடைய பணம் பிடுங்கப்படும், அவங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சல் ஆகும், இல்லை கொஞ்சம் நோய் வரும். இவ்வளோ தான் அடுத்த மேக்ஸ் நடக்கும். ஆனால் உண்மையாக சத்தியத்தை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி மக்களை தங்கள் பக்கம் இழுக்கிறதுனால இட்டர்னல் ஹெல், நித்தியமாக ஆக்கினைக்கு உட்படுத்தப்படுவாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா எனக்கும் உங்களை மாதிரி பேசணும்னு ரொம்ப ஆசை.
ஆனால் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் ஒருத்தரை காப்பாற்றுறதை விட நித்தியமாக ஒரு உலகம் இருக்குது இல்லையா, அந்த உலகத்துக்கு மக்களை வழி நடத்துறது தான் சிறந்தது. அதனால் இதை விட இது இம்பார்ட்டண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் உண்மையிலே அப்படி நினைப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ கொஞ்சம் இப்படியும் இல்லை, நிறைய இப்படி வீடியோ போடுங்க, கொஞ்சமாக அதை விட்டுருங்க அப்படின்னு நான் ஒரு சின்ன உங்கள் ஃபேன் ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேன். சரியா?